ஆதிகால பயோவார் இந்த சூனியம் அப்படின்னு சொல்லலாம். லைக் வாட்? இப்போ நீங்கள் நோயை பரப்புறது எப்படி பரப்புவீங்க? இந்த கிருமியை பரப்ப விடுறது, எல்லா இடத்துலையுமே போயிட்டு தும்புறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறது பரப்புங்க. இப்போ இதை வந்து வாண்டடாக ஒருத்தருக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? அதுதான் அந்த ப்ரிமிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் சூனியம். எல்லாம் எனக்கு தெரியும்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவனை நீங்கள் நம்பாதீங்க. தெரியாத சில விஷயங்கள் தெரியாது என்று தான் சொல்லியாகணும். எனக்கு இந்த விஷயம் தெரியாது, இதில் குழப்பம் இருக்குது, இதில் ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியும். வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னு தெரியும், இந்து மதம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும், கிறிஸ்தவ மதம் என்ன சொல்லுதுன்னு தெரியும், இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு தெரியுது, புத்தர் என்ன சொல்கிறாருன்னு தெரியுது, மகாவீர் என்ன சொல்கிறாருன்னு தெரியுது. இதெல்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் நான் நம்பலாம், ஆனால் எனக்கு தெரியாது. ஐ கான் ப்ரூவ் இட். அறிவியலால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறைமை தான், ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு முறைமை தான். இந்த ஹிப்னாட்டிசமில் தமிழர்களிடமும் இந்திய மக்களிடமும் இருந்த ஒரு முறை தான் நோக்குவர்மம். நம்ம குறிப்பாக தமிழர்கள்ட்ட அதிகம் அது. ஸோ இந்த நோக்குவர்மம் மூலமாக அந்த காலத்தில் பெண்களை வந்து இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல, நோக்கம் இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த இயற்கைக்கு ஒரு அறிவு இருப்பதை நான் பார்க்கிறேன். பேட்டர்ன் இருக்கிறத நான் பார்க்குறேன். இயற்கைக்கு பின்னாடி ஒரு ஒரு மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு இன்டெலிஜென்ஸை என்னால் பார்க்க முடியும். அந்த இன்டெலிஜென்ஸ் என்னை மீறிய ஒரு சக்தியாக நான் பார்க்கிறேன். அதே போல் இந்த மாதிரி சூனியம் வைக்கிறவன் என்ன உளவியலில் வைக்கிறான்? நாசமாக போனோம். ஒருத்தர் நாசமாக போகணுன்ட்டு உளவியல் வைக்கிறான். அந்த உளவியலே ஒரு ஒரு நரகத்தனமான ஒரு உளவியல் இல்லையா? அந்த உளவியலை வச்சுக்கிட்டு உனக்கு எந்த கடவுள் உனக்கு அருள் புரிஞ்சிடுவாங்க? வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. நம்மளுக்கு வந்து மூட நம்பிக்கைக்கு எப்போவுமே எதிரானவங்க தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா விஷயமும் பேசுவேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குங்க, நான் வந்து சயின்ஸும் பிலீவ் பண்ணுறேன். பட் ரெண்டுத்தையும் பகுத்தாய்ந்து பார்த்து வந்து எது சரி எது தவறு அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். பாரியும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்களை வந்து ஒத்து போகிறாரு. இன்ஃபேக்ட் அவர் வந்து சில நேரத்தில் பேசுகிறப்போ வந்து என்னங்க இவர் நாத்திகர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட வந்து கேள்விலாம் கேட்டிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேட்டடான விஷயங்களில் இருக்கிற உண்மை, அதுக்கு பின்னாடி இருக்க வரலாறுலாம் நம்ம வந்து பேசியிருக்கோம். ஏன் இவ்வளோ எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், பேயை பற்றி பேசியிருக்கோம், ஜோசியத்தை பற்றி பேசியிருக்கோம். எல்லாத்துக்கு பின்னாடி அது ஒரு சயின்ஸு, வேறு ஒரு கதையை நம்ம தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் இருக்கும்ல. அதனால தான் இன்றைக்கும் இந்த டாபிக் எடுத்து வந்து பாரியாளர்கிட்ட நிறைய கேள்வி கேட்க போகிறேன். வணக்கம் பாரி. வணக்கம். இந்த இங்கிலீஷில் சொன்னால் விச் கிராஃப்ட், தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பில்லி சூனியன்றாங்க, செய்வினைன்றாங்க, கட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பேசிக்லி ஹவு டு யூ சீ இட்னு சொல்லுங்கள். இன்னும் எனக்கு நிறைய கேள்வி இருக்குது, போகலாம். எனக்கு இதில் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. என்னங்க உடச்சி விட்டீங்க? அவ்வளோதான் விஷயம். இதில் வந்து சொல்லுங்க பாரி, நம்பிக்கை இல்லையா? அந்த மாதிரி நம்ம அதை கொண்டு போனால் தான் பயத்தோடு பார்ப்பாங்க. சரி, நான் வேணா சொல்கிறேன். உண்மையாகவே அதெல்லாம் உண்மை என்றால் வருண் இங்கே இருக்கிறாரு. வருணுடைய காலடி மண்ணும் முடியும் வந்து ஒரு ட்ரெஸ்ஸும் கொடுக்குறேன், கர்ச்சிப்பு, அந்த கழுத்தில் இருக்க கர்ச்சிப்பு எடுத்து கொடுக்குறேன், ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன், சூனியம் வச்சு பாருங்கள். ஓப்பன் சேலஞ்ச். நீங்கள் சொல்லணும், நீங்கள் தான் சூனியம் எனக்கு வைக்கணுமா, நாங்களே எங்களுக்கு வச்சுக்கோங்க. ப்ரோ சரி, ஓகே ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, அக்செப்டட் சேலஞ்ச். அப்புறம் சொல்லாதீங்க, எவனாவது வந்து சேலஞ்ச் பண்ணி ஏதாவது வச்சுட்றோம். நீங்கள் தான் அதை நம்பல. அப்புறம் நான் நம்பல. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நீ சொன்னதால் தான் இது நடந்ததுன்னு. ஆமாம், அதனால அதெல்லாம் எதுவும் வேண்டாம். சரி, அவர் நல்லபடியாக இருந்துட்டு இருக்காரு. அவர் கல்யாணமாக போகுது, நாளை பின்ன ஒரு நல்ல வாழ்க்கையை. தலைவரே வேணாம் சொல்லிட்டேன். என் வாழ்க்கையில் எதுவுமே கடைசியில் நடக்கலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள். நான் உங்களை நடக்கணும்னு தான், நீங்கள் தான் நடக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பீச்லாம் நடக்கிறீங்க, எல்லாம் போகிறீங்க வரீங்க, ஆனால் வந்துட்டு நடத்த வேண்டியது மட்டும் நடத்த மாட்டேங்கிறீங்க. எனக்கு அதான் கடுப்பாக இருக்குங்க. ரோப் காரில் போனேன். ரோப் கார் அது நம்ம 6 கிலோமீட்டருக்கு போடுறாங்களா? 6 கிலோமீட்டரே அப்படியே 15 எக்ஸ்டெண்ட் பண்ண அப்படியே கனவுலேயே போட்டுருவாங்க. எனக்கு உண்மையிலேயே புரியல, ரோப் கார் தான் போடுறாங்களா இல்லை வந்து மெட்ரோ ஏதாவது கயிறில் கட்டி பறக்க கூட போகிறாங்க? அடியே போடுறாங்கங்க. புரியுதா? ஏன்னா ரோப் கார்லாம் வந்து ஒரு 500 மீட்டருக்கு 600 மீட்டருக்கு போடுவாங்க. அது ஒரு லாஜிக். ஒரு டிக்கெட் கொடுப்போம், ஏறுவோம், அப்படியே காலாட்டிக்கிட்டே போவோம், அப்படியே காலாட்டிக்கிட்டே வந்துடுவோம். கீழே இருக்கலாம் அப்படியே வாயை பார்த்துட்டு இருப்பான். சில நேரங்களில் ரோப் கார் அப்படியே போய் நடுவில் நின்றுப்போம், ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு எல்லாம் வருவாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கோம் நாங்கள். நான்லாம் வாழ்க்கையில் நான் முதல்ல போன ரோப் கார் எங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, மலமுலா டேம். மலமுலா டேம் பொள்ளாச்சி பக்கத்தில் இந்த பாலக்காட்டில் இருக்குல்ல மலமுலா டேம். அது கொஞ்சம் ஒரு மார்க்கமான டேம்னு கூட சொல்லலாம். ஏன் அங்கே ஒரு சிலை வச்சுருப்பாங்க, ஒரு கொடூரமான சிலை. என்ன சிலை? அதாவது மலமுலாவில் என்ன கன்றாவி சிலை இருக்குன்னு போனவங்களுக்கு தெரியும். தேடி பார்க்குறேன் நான். ஒரு நியூடான ஒரு சிலை பெருசாக வச்சுருப்பாங்க. கேரளாக்காரங்க என்ன எதுக்கு அதை வச்சுருக்காங்கன்னே தெரியாது. ஒரு நியூடு சிலைங்க, பெண்ணு நியூடாக வச்சு அவ்வளோ பெரிய சிலை வச்சுருப்பாங்க. சிலையை பிரபலப்படுத்தி விட்டீங்க, எல்லாம் போய் பார்க்க போகிறாங்க. மலமுலா டேமில் அப்படி ஒன்று இருக்கும். அது எதுக்கு அதை வச்சாங்கன்னே தெரியல இப்போ வரைக்கும் எனக்கு. சரி, ஓகே. என்ன சொல்கிறோம்னா நம்ம நம்பிக்கை இல்லை நீங்கள் அதான் அந்த ரோப் கார் மீது. ஸோ இதெல்லாம் ரோப் கார்லாம் வந்து ஏதோ மக்கள் பார்த்துக்கோங்க, இவ்வளோ பெரிய ரோப் கார்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது, கடற்கரை ஓரத்தில் ரோப் கார் போடுறது வந்து துரு ஏறிச்சுன்னா அந்த ஸ்ட்ரிங் அந்த ஒயர்லாம் வந்து ப்ராப்ளம் இருக்கும். ப்ராப்ளம் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில்
பழனியில் வந்து ரோப் கார் போட்டதுலேயே நிறைய முறை ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐ எம் நாட் ராங் அங்கே விபத்துக்குள்ளாங்க கூட ஒரு முறை ஆச்சு. ஸோ ரோப் கார் வந்து நம்ம சேஃபஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு அது மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது. ஒரு சும்மா ஒரு இந்த ராட்டினம் சுற்றுற மாதிரி ஒரு பப்ளிக்கில் ஒரு சும்மா ஒரு டூரிஸ்ட்டுக்காக பண்ணுறது. ஆனால் அதை 6 கிலோமீட்டருக்கு போடுறேன், 16 கிலோமீட்டருக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன். இது என்ன, இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் மீன்ஸா? அப்போ இது வந்து ஏதோ ஒரு போடுறேன்னு சொல்லுவோம், அதை வச்சு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி திட்டமாக இருக்கிறது. அதை வந்து மக்கள் கவனம் இருக்கணும். ஸோ டூரிசத்தில் டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அது இந்த மாதிரி கருமாந்திரமாக செலவு பண்ண வேண்டாங்கிறத நம்ம ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறோம். சரி, ஓகே. இப்போ என்ன பில்லி சூனியத்தை பற்றி பேசுவோம். அதுதான் ஆரம்பத்திலே சூனியம் வச்சுட்டீங்க, இதுக்கு மேலே என்ன சூனியங்கிறீங்களா? பில்லி சூனியம் அப்படிங்கிறதுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே நான் சொல்கிறேன், அதில் நம்பிக்கை இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, பில்லி சூனியம்லாம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அது வந்து இப்போ இந்தியாவுக்குள்ளே இஸ்லாமிய படையெடுப்பு வந்திருக்குமா? யோசிங்க. இதை வச்சு முடிச்சு விட்ருப்பாங்க. ஆமாம், ஒரு முகலாய மன்னன் உள்ள படையெடுத்து வரான் அப்படின்னு வச்சுக்குவோம். அவன் நடந்து போகிறான்னா அவனோட தாடி, அவனோட முடி, அவங்க நிறைய முடி தாடிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு முடி இதுன்னு சொன்னால் முடி வெட்ட வரேங்கன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக அப்படி முடி வெட்டி ஒரு 2, அப்புறம் ஒரு நடந்து போகும்போது ஒரு காலடி பாதத்தில் ஒரு காலடி மண், அதுக்கப்புறம் அவரோட ட்ரெஸ்ஸில் வந்து துவைக்க போடும்போது ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சு சூனியை வச்சு விட்டா முடிஞ்சுதா இல்லையா? அது பில்லி சூனியம் மட்டும் உண்மையாக இருந்தது என்றால் இந்தியா வில் பி த அட்வான்ஸ்டு மிலிட்ரி ஸ்பெஷலைஸ்டு கண்ட்ரி. என்ன நினைக்கிறீங்க? இஸ்ரேலின் நீ என்னடா ஏவுகணை விடுற, நான் சூனியை வச்சுருவேன், நேத்தன் யாஹூ இங்கே வாஹூ உனக்கு சூனியம் வைக்கிறேன் இல்லையான்னு பாருகுண்டு அழகாக வச்சுட்டு போயிடலாம். போராட்டம் தேவையில்லை, புரட்சி தேவையில்லை. நீங்கள் யோசிங்க, பில்லி சூனியம் உண்மையாக இருந்தால் கலைஞர் கருணாநிதி குடும்பம் இவ்வளோ செல்வ செழிப்போடு வாழ்ந்துருக்க முடியுமா? யோசிங்க நீங்கள். நல்லவங்களை எதுவும் பண்ணாதாங்க அது எங்கே எனக்கு தெரியாமல் ஏதாவது ரெசார்ட் கிசார்ட் வாங்கிட்டீங்களா? இல்லை, நீங்கள் இப்போ பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. 500 ரூபா கொடுத்து பலபலன்னு ஒரு சட்டை வாங்கினதுக்கு இல்லை, இப்போ நல்லவங்களுக்கு பாதிப்பு வராதுன்னு சொல்கிறீங்களே, அதுதான் நான் கேட்குறேன். வாழ்க்கையில் அந்த பெண்ணும் இல்லை இந்த பெண்ணும் இல்லை பாரி. ஓகே, புரியுது. பல கோடிகளை செலவு பண்ணுறாங்க போல் பெண் நிறுவனம். செலவு பண்ணுறாங்க. மக்களுக்கு புரியுது தம்பிகளா. பில்லி சூனியத்தை பற்றி பார்த்தா பார்க்க வந்தோம், நீங்கள் வந்து சூனியக்கார கூட்டத்தெல்லாம் பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. புரியுது, கரெக்ட். அவங்களுக்கு எதிராக பழிச்சிருக்கோம். இப்போ இருக்க அரசியல்வாதிகள் எல்லாத்துக்கும் சூனியம் வச்சுருப்பானா, வச்சுருக்க மாட்டானா? இவ்வளோதான் விஷயம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இது ஒரு பிஸ்னஸ் ஆகும். இதை வச்சு இந்த மூட நம்பிக்கையை பயன்படுத்தி மக்களை வந்து திசை திருப்பி, இது ஆக்சுவலாக ஓப்பனாக நான் சொல்கிறேன், இது நம்மளோட ஆன்மீகத்துக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் சைட்ஸை வந்து இது உருவாக்குது. இந்த மாதிரி வந்து இந்த சூனியம் வைக்கிறது, அது பண்ணுறோம் இது பண்ணுறோம். அன்றைக்கி ஒருத்தன் பார்க்குறேங்க, இன்ஸ்டாகிராமில் ஒரு ப்ராடக்ட் விற்றுட்ருக்கான். இன்ஸ்டாகிராமில் தேன் விற்று பார்த்துருப்பீங்க, மாவு விற்று பார்த்துருப்பீங்க, ஏன் வேறு பொருட்கள்லாம் விற்று பார்த்துருக்கீங்க. தன்னையே ஒரு பொருளாகவும் விற்று பார்த்துருக்கேன் நிறைய பேர். இந்த சில பெண்கள்லாம் அந்த ஸ்கூல்லலாம் வந்து அந்த ஸ்கில்ஸ் வளர்த்துக்கோங்க, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெண்கள் தாங்களே விற்றுக்கொள்றதையும் பார்த்துருக்கேன். நான் அன்றைக்கி எதர்ச்சியாக வரேன், 2 வானவில் தோழிகள் வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு காசு போடுங்க கைஸ்ன்னு பேசிகிட்டு இருக்குதுங்க. 2 புரட்சி பெண்கள், வானவில் தோழிகள். ஏன் நம்ம கிட்ட காசு போட சொல்றாங்க? அது என்னன்னு தெரியல, என்ன இலவன்னு தெரியல. எதுக்குடா காசு போட சொல்றீங்க? எதுக்கு முதல்ல சொல்லுமா? அதான் இன்னும் புரியல, என்னமோ காட்டுறேங்கிறாங்க. அதெல்லாம் புரியுதுங்க. அதான் ஏதோ காட்டுறாங்களாம். ஸோ இதெல்லாம் இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல பொருட்களை வித்துட்டு இருக்கிறதுல ஒரு வினோதமான ப்ராடக்ட் நான் பார்த்தேன். என்னது? கருங்குட்டி. வாட் டு யூ மீன்? கருங்குட்டி ட்ரெய்லர் பார்க்கலையா? இது கருங்குட்டி, இதை ஏவி விட்டா பார்க்கலையாங்க? ஏங்க அது வைரல் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ஆஃப் த ட்ரெண்ட் போயிட்டோம் போல இருக்கு. நான் என்னாச்சு? கருங்குட்டின்னு ஒரு ப்ராடக்ட் முடிஞ்சால் வந்து நம்ம பிரகாஷ் கிட்ட அதோட அந்த வீடியோ சொல்லுங்க, அது அந்த வீடியோ கண்டென்ட்ல இருக்கும். கட்டாயம் தலை மேலே வைப்பான். அவர் கருங்குட்டியாக மாற்றி வச்சா சரி வச்சிருவோம். சம்பளமாங்க பாக்கி வைக்கிறீங்க. ஸோ இது என்னன்னா, அந்த கருங்குட்டிங்கிற ஒரு பொம்மையா அது. இது என்னன்னா, இது கருங்குட்டியா, இந்த கருங்குட்டியை ஏவி விட்டா வந்துட்டு அது போய் நம்மளோட வாழ்க்கையில் வந்து விளாண்டுட்டு போயிருமா. நீங்கள் வண்டி ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா லைட்டை உலட்டி விட்டுருமா, நீங்கள் நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா தலையில் தட்டி விட்டுருமா, அப்படி போகிற போக்கில் ஒரு 4 காட்டு காட்டி விட்டுருமா. இது சூனியம் வைக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு ரேட்டை ப்ரைஸை போட்டு இந்த கருங்குட்டி நம்மக்கிட்ட கிடைக்குதுங்க, எல்லா சைஸ்லையும் கிடைக்குதுங்க அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. இல்லை வந்துட்டு கீழே கமெண்ட்ஸ் போய் படிங்க, வேற கலரில் கிடைக்குமா. இன்னொருத்தன் வந்து போட்டிருக்கான், நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா. அதை பார்த்து எனக்கு சிரிப்பு. கமெண்ட்ஸ் தான் இல்லை, கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு செம்ம காமெடியாக இருந்துச்சு. அந்த அதில் கீழே கமெண்ட்ஸ் வந்து ஒருத்தன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் கருங்குட்டி இது பண்ணுறேன்ட்டு. இது என்னது? இது அது என்னன்னாங்க, ஏதோ இந்த திருவிழாவில் விற்பாங்கல்ல, இந்த சின்ன அடிச்சுட்டு ஒரு பொம்மை இருக்கும்ல, அதே இன்னும் கொஞ்சம் விகாரமாக்கி ஏதோ அதுக்கு 2 பல்லு கையெல்லாம் போட்டு விட்டு மாற்றி வச்சிருக்காங்க. ஜால்ராவை பிடிங்கி கையில் வந்து ஏதோ கொடுத்து வச்சுட்டாங்க.
பார்த்தா அப்படி தான் இருக்குது. அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு கருங்குட்டியை ஏவி விட்றேன்ட்டு இருக்கிறான் அவன். சப்போஸ் டு பி a very serious episode. இது எப்படி இதே ஒரு லூசுத்தனமான ஒரு இது முட்டாள்தனத்துக்கு எப்படிங்க நம்ம வந்து சீரியஸாக பேச முடியும்? இது உண்மையிலே சொல்கிறேன், தயவு செஞ்சு இதில் எந்த ஒரு எல்லளவும் உண்மை கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து பச்சை பொய். இது வந்து நம்மளோட ஆன்மீகத்தையே இழிவுபடுத்துகிற நோக்கம் கொண்டவர்கள் செய்து வைத்த ஒரு ஏமாத்து வேலை. அதனால தான் இது கேரளாவில் ஃபேமஸ். அங்கே தான் இப்போ நம்ம கமெண்ட்ஸில் நிறைய பேர் இதை போட்டாங்க, கேரளா பில்லி சூனியம் மாந்திரிகத்தை பற்றி பேசுங்க. ஏன் அது உங்களை ஏமாத்துறாங்க, வேற என்ன? ஏங்க 100% லிட்ரஸி சார். ஏங்க வடக்கன் கமெண்ட் மாதிரி போறீங்க. 100% லிட்ரஸி. இது வாயில பீடா போட்டு சொன்னா வடக்கன் ஓ அப்படி சொன்னாலே அது மலையாளம் தானே. ஓமல அந்த மாதிரி என்ன அது வந்து ஓப்பனாக சொல்கிறேன். இது வந்து இங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் அது என்னவா இருந்துச்சுங்கிறது நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல முடியாது. உங்களுக்கு அதை பற்றி தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னா சம்பந்தம் ட்ரெடிஷன் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ட்ரெடிஷன்லாம் கொண்டு வந்து அந்த நாட்டையே நாசமாக்கின ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் வந்து மக்களை ஏமாத்துறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் தான் அதில் சிறந்தது. பார்த்தீங்களா, இந்த குடுமி வச்சா தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் அலையுது. இது அப்பட்டமான ஏமாத்து வேலை. அது மக்களை வந்து மூல செலவு செய்து அவங்ககிட்ட அந்த ஒரு பவர் இருக்கிற மாதிரியும் அவங்கள பகைச்சிக்கிட்டா அந்த வச்சுருவாங்க சூனியம் த்ரெட்டு, ஒரு பயத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அது இவங்களே போய் 4 பேர் அடிச்சு கொண்டுட்டு போயிட்டு அது அடிச்சிருச்சு, சாத்தம் அடிச்சிருச்சு, குட்டி அடிச்சிருச்சு, குட்டி சாத்தம் அடிச்சிருச்சுன்னு எதையாவது ஒன்று கிளப்பி விட்டுட்டு. அதாவது இந்த மாதிரி வந்து காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் எவனையா வச்சு ஆளை போட்டுட்டு எங்களோட மந்திரத்தால நடந்துச்சுன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? அந்த காலத்தில் என்னவா இருக்கும்? நம்பிட்டு உட்காந்துருப்பான்ல ஒரு குரூப்பு. புரியுதுங்களா சொல்கிறது? ஸோ இதுதான் அந்த சூனியம் வைக்கிறது போகிறது இல்லை. இல்லை இன்னொன்று இருக்குது, பயோவார், ஆதிகால பயோவார் இந்த சூனியம் அப்படின்னு சொல்லலாம். லைக் வாட்? இப்போ நீங்கள் நோயை பரப்புறது எப்படி பரப்புவீங்க? கிருமியை பரப்ப விடுறது, எல்லா இடத்துலையுமே போயிட்டு தும்புறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறது பரப்புங்க. இப்போ இதை வந்து வாண்டடாக ஒருத்தருக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? அதுதான் அந்த ப்ரிமிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் சூனியம். புரியுதா? இன்ஃபெக்ஷன் பண்ணி விட்ருவாங்களா? ஆக்சுவலாக சூனியம் வைக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க வந்து பேய் வருது, பிசாசு வருது, இதெல்லாம் இந்த சினிமா வந்ததுக்கப்புறம் சொல்கிற கதை. ஆக்சுவலாக உடல் நோவு ஏற்படும் சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீட்டில் வந்து சில பொருட்கள்லாம் போடுறாங்கல்ல, அதில் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அவங்களுடைய மலம், அவங்களுடைய சில அந்த எதெல்லாம் நோயை பரப்பக்கூடிய தன்மை கொண்டதோ அவற்றை கலெக்ட் பண்ணி அதை வந்து எப்படி பரவுமோ அந்த மாதிரியான இது வச்சுட்டு அது போய் கொடுக்குறது. பேட் ப்ரோ. இதுதான் ஆக்சுவலாக சூனியம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கடுகளவு உண்மை என்னென்னா இதுதான். இது அந்த காலத்தில் இருந்து ஒரு பயோ வார். இப்போ அம்மா வந்தவங்க இதுலேருந்து அதை எடுத்து அந்த அம்மையோட தன்மையில் கட்டி நீங்கள் பரப்பிட்டிங்கன்னா அம்மை நோய் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். உங்கள் வீட்டு தண்ணிலையோ உங்கள் வீட்டு வாசல்லையோ நீங்கள் புழங்குற இடத்துல அதை போட்டுட்டா என்ன ஆகும்? வில் பி இன்ஃபெக்டட். நீங்கள் சாப்பாடு வைக்கிற இடத்துல, நீங்கள் இது பண்ணுற இடத்துல கலந்துட்டா என்ன ஆகும்? ஸோ இதுதான் அந்த காலத்து சூனியம். இதுதான் ஆக்சுவலாக சூனியம். இந்த சூனியம் தான் வந்து பிற்காலத்தில் வந்துட்டு இந்த பேய் பிசாசோட அசோசியேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ஒரு முறையற்ற போர் முறை, இது ஒரு முறையற்ற போர் முறை. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், ராஜராஜ சோழன் ஏன் காந்தலூர் சாலையை களமறுத்து அருளினார். இந்த ஒரு முறையற்ற போர் முறையில் மன்னர்களை வீழ்த்துவதற்கு அந்த காலகட்டத்தில் சதித்திட்டங்கள் பல வகைகள் இந்த முறையில் விஷம் கழிக்கிறது, இந்த ஸ்லோ பாய்சன் கொடுக்கறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நோய் பரப்பக்கூடிய தன்மையில் வந்து ஒரு தாக்குதலை நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு இடத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்டு அதுக்கான நாலேஜ் வந்து ஒரு இடத்துல கேதர் ஆகிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பான ஒரு வே. அந்த தப்பான வே எதிர்த்து தான் ராஜேந்திர சோழன், அதான் உங்களுக்கு தெரியும், ராஜராஜ சோழன் வந்து காந்தலூர் சாலையை வந்து அடித்தது. அதுக்கப்புறம் அந்த காந்தலூர் சாலையில் இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் ராஜேந்திர சோழன் காலகட்டத்திலலாம் முழுமையாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த நீங்கள் சொல்கிற இந்த சூனியம் அப்படிங்கிறதுக்கான ஆதிகால வடிவம். அப்போ வந்து அதுக்கு வந்து இந்த ரிலீஜியஸ் பிலீஃபோ இதுவோலாம் இன்னும் இல்லை. அப்போவே அவங்க சயின்டிஃபிக்காக தான் பார்த்து அந்த காதலூர் சாலையில் ஆமாம் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து இப்போ வந்து பண்ணால் அஃப்கோர்ஸ் மாட்டிக்குவாங்க. ஓகேவா? இப்போ வந்து அதெல்லாம் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வச்சுக்கிட்டு சும்மா வந்துட்டு நான் அதை பார்த்து சொல்கிறேன், நான் இதை பார்த்து சொல்கிறேன், நான் அதை குறி சொல்கிறேன், இதை பண்ணுறேன், உனக்கு அங்கே ஏதாவது உடம்பு நோவுன்னு இங்கே யாருக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு உங்கள் வீட்டில் சூனியம் வச்சுட்டாங்க, வேணும்னே வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயே உங்களை வந்து ஒரு மாதிரி சந்தேக பார்வையை ஏற்படுத்தி விட்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, உங்கள் உறவுக்காரனே ஒருத்தன் வந்து உங்களுக்கு வந்து சூனியம் வச்சுட்டான், உடனே நம்புற மாதிரி வேறு இருக்கும், புடவை கட்டுறவங்களா இருக்கும். ஐயோ அவங்க சகப்பு புடவை கட்டுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சகப்பு புடவை யார் கட்டியிருந்தாலும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக சகப்பு புடவை எல்லாரும் கட்டுவாங்கங்க. அடே இது மேல்மருவத்தூர். அதான் சகப்பு புடவை கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் யாரோ ஒருத்தங்க கட்டுவாங்க, போவாங்க, உடனே சகப்பு புடவை கட்டியிருக்கிறாங்க, பச்சை புடவை கட்டுவாங்க.
கலர் புடவை எல்லாரும் புடவும் இருக்குது, எல்லா கலர்லேருந்து எல்லா பெண்களும் colour தான் வாங்கிட்டு இருக்காங்க. உடனே இப்படி ஒரு கதையை அடிக்கிறது. இந்த மாதிரி வந்து இந்த காமனாக பொருந்துற மாதிரி கதை வச்சுட்டு ஒருத்தர் நொண்டி நொண்டி நடப்பார்ல உங்கள் வீட்டில் அப்படின்னு. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒருத்தர் நொண்டி நடக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். ஓகேவா? உடனே இப்படி சொன்னோன்னா உடனே அவர் மேலே சந்தேகம் வரும் நமக்கு. அவங்க தான் வச்சுட்டாங்க, உங்களுக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பகை. எனக்கு உறவுகளை எல்லாருக்கிட்டையும் எல்லா ஒரு முன்னுக்கு பின் பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யுது. உறவுக்காரன் பல பேர் பட்டுட்டு தான் இருக்கிறான். உடனே இது மாதிரி ஒன்று சொல்லி விட்டுட்டு இதில் ஒரு நான் உங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா நான் அந்த சூனியத்தை எடுத்துருவேன், எடுத்தோன்னே நல்லா வாழ்ந்துருவான். நான் ஒரு மாதிரி இருக்காது, திரும்ப திரும்ப சூனியன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அதில் அந்த ஒரு ஈகோசிஸ்டம் இல்லை. இன்னொரு நான் கொடுமையை நான் சொல்கிறேன். இதில் ஹிந்துஸ் பிலீஃபை விட கிறிஸ்டின் அண்ட் முஸ்லீம்ஸுக்கு வந்து இது அதிகமாக பிலீஃப் இருக்குது. இந்த கேள்வி நான் வச்சுருந்தேன் ஆக்சுவலாக. இது வந்து நான் இது என்ன கான்செப்ட்னே எனக்கு புரியல இப்போ வரைக்கும். ஹர்ட் ஆகாதீங்கப்பா, இதான் உண்மை. நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன், ஹிந்துக்களுக்கு இந்த பில்லி சூனியத்து மேலே பெரிய அளவுக்கு பிலீஃப்லாம் கிடையாது. நிறைய பேர் அதாவது இதை நம்புகிறேன் அப்படின்ட்டு இருந்தாங்க கூட இதுக்காக பயப்பட்டுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்த பல கிறிஸ்தவ குடும்பங்களில் ஏதாவது உடம்பு முடியாமல் யாரோ சூனியம் வச்சுட்டாங்களோ, யாரோ இது பண்ணிட்டாங்களோ. யார் சொல்லுங்கள் யார் அது பில்லிசூனியத்தை எடுக்கக்கூடிய கட்டுகளை அவிர்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் பாஸ்டர்கள் சில பேர் இருக்காங்க. அவங்க மூலியமாக தான் எல்லா பாஸ்டரையும் அப்படி சொல்லப்பா, எங்கள் நல்ல பாஸ்டர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஒரு தப்பான புரிதல் ரொம்ப தப்பு. இதை இன்னொன்று என்னென்னா, இது சகோதரத்துவத்தை உடைக்கக்கூடிய வேலையும் கூட. இதை வந்து கிறிஸ்துவ பாதிரிமார்கள் ஒரு சிலர் இந்த வேலையை பண்ணுறதுனால இப்போ இந்த சூனியத்தை யார் வைப்பா? கண்டிப்பாக மாற்று வேறு மதத்தை வழிபடக்கூடியவர் தான் அந்த சூனியத்தை வைக்கிற மாதிரி நீங்கள் போர்ட்ரே பண்ணுறீங்க. இந்த சூனியம்னு ஒன்று இருக்குது, இதில் இருக்க நம்பிக்கையை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக கிறிஸ்தவ மக்கள், அதில் குறிப்பாக ரோமன் கேத்தலிக்ஸுக்கு இதுக்கு என்னன்னே தெரியல. ரோமன் கேத்தலிக்ஸை விட ப்ரொட்டஸ்டன்ட் இவங்க வந்து அது அதிகம். ஸோ பேசிக்காக நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இந்த பில்லி சூனியம்ங்கிற ஒரு பயமும் அச்சமும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நான் சொல்கிறேன் அது பச்சை பொய். அந்த பச்சை பொய்யை நீங்கள் நம்பிக்கொண்டு சகோதர மதங்கள் மீது வந்து குழப்பமான காழ்ப்புணர்ச்சி கொண்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. ப்ரோ அது விடுங்க ப்ரோ, நம்ம சொல்ல தேவையில்ல. ஜீசஸே என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் உன் கூட இருக்கும் போது யாரும் அது வைக்க மாட்டேன். இவங்க வந்து சினிமா இவங்க இந்த காஞ்சுரிங்க இந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு எங்களும் சிலுவையோ தலையில சுற்றுது அப்படின்றாங்க. அது படத்துக்காக கொஞ்சம் வில்லனை கொஞ்சம் கெத்தாக காட்டணுங்கிறதுக்காக சிலுவையை தூக்கி போடுறாங்கப்பா. ஒரு கால் தூசுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் கடவுளுக்குன்னு சொல்லப்படுற கதை உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சாத்தான்லாம் வந்து கால் தூசுக்கு போடுமா? உங்கள் பவருக்கு ஏதாவது பக்கத்தில் வர முடியுமா? இப்போ அதே போல் இப்போ முருகனோட பவருக்கு சாத்தான் வந்துட முடியுமா? அந்த சிவனுடைய பவருக்கு சாத்தான் வந்துட முடியுமா? இப்படி யோசி, அல்லாவோட பவருக்கு ஒரு சாத்தான் வந்து ஆட்டம் காட்டிட முடியுமா? இது என்ன கான்செப்டில் இந்த இது வச்சுக்கிட்டு சரி பணம் கொடுக்கக்கூடாதுன்னு மட்டும் முடிவு பண்ணிடுங்க. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படி இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிடுங்க. ஃப்ரீயாக கொஞ்சம் கட்டுகளை அவுத்து விடுங்க. எந்த நல்லவன் வந்து உங்களுக்கு இந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டுறான்னு பார்ப்போம். நீ அவுத்துக்கோ அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளோதான் விஷயம். இதுக்கு பின்னாடி இருக்க பிஸ்னஸ் அப்படிங்கிறதையே மக்கள் ஏன் இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு மறுக்கிறீங்கன்னு தெரியல. உடனே சுனி வச்சுட்டாங்களோ, பேய் வந்துருச்சா, பிசாஸ் வந்துருச்சா, இதனால தான் எங்கள் உடம்புக்கு உண்மையிலேயே உடம்புல நோவுதுன்னா ஏதாவது மெடிக்கல் டாக்டரை போய் பாருங்கள். அந்த மெடிக்கல் டாக்டர் தான் இதுக்கு முன்னாடி அவரால் கண்டுபிடிக்க முடியும்னா அவருக்கு தெரியலன்னு தான் அர்த்தம். இதான் டாக்டரான்னு பாருங்க, அவர் டாக்டரான்னு பாருங்கள், அவருக்கு சர்டிஃபிகேட் இருக்கான்னு பாருங்கள். அதை விட்டுவிட்டு இது வந்து இதெல்லாம் நோய் வச்சுட்டாங்க இது பண்ண உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அந்த நம்பிக்கையை நான் குறைச்சி பேசுகிறேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது பொய். காசு பார்க்குறாங்க, இது காசு பார்க்குறதுக்காக சொல்லப்படுற பொய். இந்த பொய்யில் போய் ஏமாறாதீங்க. அதே போல் ஒருத்தன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கவன காசு ஒருத்தன் வெட்டி போட்டானா அவன் நாசமாக போயிடுவான்னு நம்பிட்டு போய் காசை அட்டி போடுறது. ஆக்சுவலாக இந்தியாவுடைய காசுகளை வெட்டி போடுறது, நோட்டை கிழிக்கிறது, இட்ஸ் அன் அஃபென்ஸ். எழுதக்கூட கூடாதுல்ல பாரு. நீங்கள் அதை பண்ணீங்கிறது தெரிஞ்சதுன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். இந்திய அரசால் உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ண முடியும். நோட்டில் எழுதுறதே தப்பு. ஆனால் அது நீங்கள் விடுங்க, எழுதி படம் அதெல்லாம் படமே வந்து அந்த பண நோட்டை வச்சு ஜே அப்படின்னு முடிச்சு விட்டாங்க. ஸோ அதனால் ஆக்சுவலாக எழுதக்கூடாது, அதேமாதிரி பணத்தை கிழிக்கக்கூடாது. பணத்தை கிழிக்க மாட்டாங்க, மெயினாக இந்த காயினை வெட்டி போடுற ஒரு பழக்கம்ங்கிறது வந்து இந்த பில்லிச்சுனி இது பண்ணுறதுல இருக்குது. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்கிறத விட இது வந்து உங்களோட வக்கரத்தை தான் காட்டுது. ஒரு மனிதனா உங்களுக்கு சக மனிதன் மீது இருக்கக்கூடிய வக்கரத்தை தான் காட்டுது. நம்ம கல்ச்சரையும் தப்பாக காட்டும். நீங்கள் உங்கள் கடவுளையும் தப்பாக காட்டுறீங்க. ஒன்றா உங்கள் கடவுளை பவர் இல்லைன்னு நினைக்கிறீங்க. நீ வந்து ஒரு சூனியை வச்சு ஒருத்தனை வீழ்த்திட முடியும்னு நினச்சா பார்க்குற சாமி சும்மாவாக இருக்கும்னு பார்த்துட்டு சும்மா இருக்குமா? வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? சொல்லு. எல்லாருக்கும் குலதெய்வம் இருக்குது, அந்த குலதெய்வம் அவனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? என்னையா பேசிகிட்டு இருக்கீங்க? ஸோ இதெல்லாம் முட்டாள்தனம். இந்த ஒரு அந்த அதீத வெறுப்பில் இந்த வேலையை பண்ணாதீங்க. இது வைக்க போகிறேன்னு சொல்கிறவனும் இவன் வச்சுட்டான்னு சொல்லி நம்புறவனும், இது ரெண்டுமே உன்னோட பிலீஃப் மேலே நம்பிக்கை இல்லாதவனுங்க பண்ணுற வேலை. புரியுது நான் சொல்கிறது? நீ வந்து ஏண்டா இறை ஆற்றலை மிஞ்சிய ஒரு ஆற்றல் இந்த உலகத்தில் இருக்குன்னு நீ நம்புறேன்னா உன் இறையை வந்து நீ அங்கே கேள்வி கேட்குறேன்னு அர்த்தம். ஸோ நான் முன்னாடியே ஒரு தான் சொன்னேன், இந்த நெகட்டிவ் எனர்ஜி இந்த பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறதுலாம் ஒன்று கிடையாதுங்க. சில மதங்கள்
வேறு மதங்களுடைய ஐடென்டிட்டிஸ் எல்லாம் நெகட்டிவ் எனர்ஜிங்கிற மாதிரி தவறாக புரிஞ்சுக்கிட்டு மற்ற வழிபாட்டு முறைகளை தவறாக எடுத்துக்கிட்டு தான் இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிற மாதிரியான விஷயங்கள். எனர்ஜி எனர்ஜிங்கிறது வேறங்க, ஆன்மீகம்ங்கிறது வேறு. இதெல்லாம் நம்ம போட்டு குழப்பிக்கக்கூடாது, புரியுதா? இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி, இதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸில் நம்ம விளக்கம் கொடுக்க முடியாது. ஒரு நன்மை அப்படிங்கிற ஒரு சக்தி, ஒரு ஆக்கம் அப்படிங்கிற ஒரு சக்தி மீது எனக்கு நம்பிக்கை உண்டு. அது உள்ளத்துலேருந்து தூண்டப்படுற அந்த அந்த எனர்ஜி அப்படி சொல்கிறீங்க. அந்த ஆக்கம், செயல், இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல, நோக்கம், இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த இயற்கைக்கு ஒரு அறிவு இருப்பதை நான் பார்க்கிறேன். பேட்டர்ன் இருக்கிறத நான் பார்க்குறேன். இயற்கைக்கு பின்னாடி ஒரு ஒரு மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு இன்டெலிஜென்ஸை என்னால் பார்க்க முடியும். காம்ப்ளெக்ஸ். அந்த இன்டெலிஜென்ஸ் என்னை மீறிய ஒரு சக்தியாக நான் பார்க்கிறேன். என்னால் புரிந்து கொள்ள முடியாத, என்னுடைய தேடலுக்கு தேடப்பட வேண்டிய ஒரு சக்தியாக நான் பார்க்கிறேன். மனித மூளை அதை தேடி நகரணும்னு பார்க்குறேன். அதை எனது முன்னோர்களும் அவ்வாறே செய்திருக்கிறார்கள்ங்கிறதையும் நான் பார்க்குறேன். அவ்வாறு செய்த முன்னோர்கள் ஏதோ ஒரு உன்னத இடத்தையும் அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இது என்னோட நம்பிக்கை. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இதுதான் என்னுடைய நம்பிக்கை. என்னுடைய முன்னோர்களும் தேடி இருக்காங்க, அந்த தேடினவங்க ஏதோ ஒரு இடத்த அடைஞ்சிருக்காங்க, நம்மளும் அதை நோக்கி அடையணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது. நான் சொல்கிறது இந்த ப்ராப்பராக இந்த மெடிடேட் பண்ணுறது, அதன் மூலமாக நம்ம சொல்கிற அந்த ஆன்மா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அது இருக்கா இல்லையாங்கிறதுல எனக்கு ஒரு டிபேட் இருக்குது மனசளவில். இருந்தாலும் இந்த மனிதனுடைய ஆற்றலுக்கு பின்னால் ஏதோ ஒரு உந்து சக்தி இருப்பதை நான் உணர்கிறேன். நீங்கள் ஸ்பிரிட்டே டவுட் பண்ணுறீங்களா? சோலே டவுட் பண்ணுறீங்க? சோலே டவுட் பண்ணலைங்க. இந்த சோல் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே ஒரு நரேஷனுக்குள்ளே எல்லாமே வந்துடும். பட் இந்த சோல் அப்படிங்கிறது உண்மையாகவே இருப்பேன். நான் செத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு லைஃப் இருக்காங்கிறதுல எனக்கு டவுட் இருக்குது. எனக்கு அதை நான் வந்து எப்படி நான் ப்ரூவ் பண்ண முடியும்? தெரியாது எனக்கு. ஸோ தெரியாதுங்கிறத நான் உண்மையிலே தெரியாதுன்னு சொல்கிறேன். அதை நோக்கிய தேடல் எனக்கு வேண்டும்னு நான் சொல்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் சொல்லலை. புரியுதா நான் சொல்கிறது? அப்படி சொல்கிறதா நம்பக்கூடாது. அப்படி ஒருத்தன் சொல்கிறான்னா அவனை நம்பாதீங்க. எல்லாம் எனக்கு தெரியும்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவனை நீங்கள் நம்பாதீங்க. தெரியாத சில விஷயங்கள் தெரியாது என்று தான் சொல்லியாகணும். எனக்கு இந்த விஷயம் தெரியாது, இதில் குழப்பம் இருக்குது, இதில் ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியும். வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னு தெரியும், இந்து மதம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும், கிறிஸ்தவ மதம் என்ன சொல்லுதுன்னு தெரியும், இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு தெரியுது, புத்தர் என்ன சொல்கிறாருன்னு தெரியுது, மகாவீர் என்ன சொல்கிறாருன்னு தெரியுது. இதெல்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் நான் நம்பலாம், ஆனால் எனக்கு தெரியாது. ஐ கான்ட் ப்ரூவ் இட். புரியுதா நான் சொல்கிறது? இவங்க சொல்லியிருக்காங்கன்னு வேணால் அவங்க மேலே பழியை போட்டுட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாம். பட் அப்படி நான் சொன்னால் உண்மையை ரியலைஸ் பண்ண முடியுமா? நான் தேடி கண்டுபிடிக்கணும்ல. இப்போ நான் வந்து இப்போ நிறைய பேர் குண்டலினி நான் எழுப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. சில பேர் எனக்கு என்கிட்ட பேசுகிறாங்க, குண்டலினி நான் எழுப்பியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. தெரியாது எனக்கு, எப்படி நான் சொல்லுவேன்? நான் இது வரைக்கும் எழுப்புனதில்லப்பா. ஆனால் குண்டலினியை பற்றி பல சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க, பல மெடிடேட் பண்ணுறவங்க பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். அவங்க சொல்கிறத அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ நான் யோசிச்சிருக்கேன். பட் அதை நோக்கி நான் இன்னும் அதில் பேர் ப்ராக்டிஸ் பண்ணல. ஸோ அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி நான் எழுப்புறேனா இல்லையா எனக்கு தெரியாது. அது எழுப்ப முடியுமா தெரியாது எனக்கு. ஸோ தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் தந்திரத்தில் நம்பலனா இப்போ மந்திரத்து மேலேயும் நீங்கள் ஒரு டவுட் வைக்கிறீங்களா? இந்த கான்செப்ட் மந்திரம் இங்கே பாருங்க, தமிழர்களுடைய வழிபாடுங்கிறது முன்னோர் வழிபாடு. எனக்காக ஏதோ ஒரு நன்மையை செய்தவர்களை நான் வழிபடுகிறேன், அவங்களுடைய வாழ்க்கையை நான் போற்றுகிறேன், அவங்களுடைய தியாகத்தை நான் போற்றுகிறேன், அந்த போற்றுதலுக்கு அவங்களை புகழ்ந்து நான் பாடுகிறேன். இவ்வளோதான் எனக்கு. புரியுதுங்களா? அவங்கள போல எனக்கு அவர்கள் அந்த வீர தீர செயல்களை செய்வதற்கு அவர்களுக்கு இருந்த உள்ள உறுதியும் அந்த அந்த ஒரு சக்தியையும் எனக்கும் பெறணும் அப்படின்னு சொல்லி அவங்களிருந்து நான் இன்ஸ்பயர் ஆகிக்கிறேன். இவ்வளோதான் என்னுடைய வழிபாடுங்கன்னு நான் பார்க்குறேன். இது கடந்து அவங்க எனக்கு அருள்வாங்கன்னா கண்டிப்பாக சப்போஸ் நீங்கள் சொல்கிற அந்த கான்செப்ட்லாம் உண்மையாக இருக்குங்கிற பட்சத்தில் அது எனக்கு நடக்கும் தானா. நான் உண்மையாக இருக்கேங்கிற பட்சத்தில் அந்த அருள் எனக்கு கிடைக்கும், அவ்வளோதானே. ஆனால் எனக்கு தெரியாது இதெல்லாம். இப்போ தெரியாதுங்கிறனால இப்போ அவங்க மேலே பழைய தூக்கி போட்டு நான் ஒதுங்கி போக முடியுமா? புரியுதா சொல்கிறது? என் வேலையை நான் பார்த்து தான். இப்போ நான் என்ன கேட்குறேன், முருகன் இருக்கார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, முருகன் இருக்காருங்கிற நம்பிக்கை இருக்குது. சரி, முருகன் எல்லாத்தையும் தமிழர்களை காப்பாற்றிடுவார், கிளம்பிட்டு வரேங்க பாய் அப்படின்ட்டு போக முடியுமா என்னால்? இல்லையே. அப்போ நான் என்ன பண்ணணும்? லாஜிக்கு முன்னாடி முருகன் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. முருகன் இருந்தால் எனக்கு உதவுவாருன்னு நான் நம்பிட்டு நான் களத்தில் நிற்கணுமா நிற்கக்கூடாதா? இவ்வளோதான் விஷயம். ரைட்டு. ஸோ எனக்கு முருகன் மீது நம்பிக்கை உண்டு, ஆனால் அதற்காக முருகன் பார்த்துக்குவாருன்னு நான் போக மாட்டேன். ஸோ எனக்கு நம்பிக்கைக்கும் என்னுடைய செயலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரியுது. அதே போல் இந்த மாதிரி சூனியம் வைக்கிறவன் என்ன உளவியலில் வைக்கிறான்? நாசமாக போனோம். ஒருத்தர் நாசமாக போகணுன்ட்டு உளவியல் வைக்கிறான். அந்த உளவியலே ஒரு ஒரு நரகத்தனமான ஒரு உளவியல் இல்லையா? அந்த உளவியலை வச்சுக்கிட்டு உனக்கு எந்த கடவுள் உனக்கு அருள் புரிஞ்சிடுவாங்க சொல்லு? அது ஒரு தீய செயல் இல்லையா? இறைசக்திக்கு எதிரான ஒரு சக்திக்கிட்ட போய் நீ உட்கார்ற அப்படின்னு அந்த உளவியலுக்குள்ளே நீ உள்ளே போயிட்ட அப்படின்னா நீ எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? ஸோ இதில் எனக்கு நம்பிக்கை சுத்தமாக கிடையாது. ரைட்.
எதா ஒன்று நம்புடா, எதா ஒன்று நம்பு, எதுக்கு எல்லாத்தையும் நம்புற? நல்ல சக்தி இருக்குது, நான் நம்புகிறேன். நான் இப்போ நம்புகிறேன். நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு என்னுடைய முன்னோர்கள் கடவுள் நிலையை அடைஞ்சவங்க. அதே போல் ஒவ்வொரு மதத்துலேயும் வந்து அந்த உயர்ந்த சக்திங்கிறதுல கடவுளுங்கிற இடத்துல ஒரு இடத்துல வைக்கிறாங்க. எங்களோட பிலீஃபும் அதுதான். இறை ஒன்று தான். இறையை பார்க்கக்கூடிய தன்மையில் தான் நாங்கள் வெவ்வேறு உருவங்களை வச்சு நாங்கள் வழிபடுறோமே ஒழிய, இறை ஒன்றுங்கிறது தான் சிவன் தான். சிவன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இன்றைக்கி சிவன் இஸ் ஈக்குவல் டு அல்லா, அல்லா இஸ் ஈக்குவல் டு நீங்கள் சொல்கிற ஏக இறைவன், கிறிஸ்தவர்கள் சொல்கிற ஏக இறைவன், இது இந்த ஒன் காட் கான்செப்டில் சைவ மதம் வைக்கிறது சிவனை தான் வைக்குது. புரியுதுங்களா சொல்கிறது? அதுக்கப்புறம் அதில் வந்து பார்க்குற விதங்கள்லையும் அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப், இப்போ நீங்கள் கிறிஸ்தவத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கடவுளும் இஸ்லாத்தில் சொல்லப்படக்கூடிய கடவுளும் ஒரே கடவுள் தானே? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே கடவுள் தான். இல்லை அது அவங்கள பொறுத்த வரைக்குமே ஒரே கடவுள் தான். என் நம்பிக்கையில் சொல்கிறேன். ஏன்னா பைபிளோட கதைகள் தான் குரான்லேயும் வருது. ஸோ இப்போ பைபிளில் அவருக்கான பேர் வேறு, யாஹே. குரானில் அவருக்கான பேர் வேறு. அல்லாஹ். இப்போ அல்லாஹ்னு சொல்கிறதுனால அந்த யாஹேங்கிறவர் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் தான் அல்லாஹ், அவர் தான் இது அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் சொல்கிறாங்க. இதில் நான் வச்ச பேர் தான் சரியான பேருன்னு ஒருங்க சொல்கிறாங்க. இவ்வளோ தானே? நான் வச்ச பேர் தான் சரின்னு இவங்க சொல்ல, நான் வச்ச பேர் தான் சரின்னு அவங்க சொல்ல வாழ்கிறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இறைவனுக்கு நம்மளோட பேர் வைக்கிறது. இறைவனுக்கு அதான் சொல்கிறேன். புரியுதா? இதில் பேர் வந்து நீ வைக்கிற, நீ பேரே வைக்கலைனாலும் இறைவன் ஒரு சக்தி இருந்துச்சுன்னா அது சக்தி தானே. அந்த சக்தி மீது எனக்கு நம்பிக்கை உண்டு. அதுக்கு நான் சிவன்னு பேர் வச்சுக்குவேன். முடிஞ்சிச்சு. நான் எனக்கு சிவன்னு நான் பேர் வச்சுக்கிறேன். பட் இந்த பேரில் தான் அந்த சக்தி அப்படின்னு இல்லை. ஆனால் இந்த சக்தி மீது எனக்கு நம்பிக்கை உண்டு. நான் நம்புறேன்னு இல்லை, நம்பிக்கை உண்டு. நான் அது இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து அக்னாஸ்டிக்னு சொல்லுவாங்க. அது அந்த பிலீஃப் தான் என்னோட பிலீஃப். புரியுது. வந்து நான் இல்லைன்னு சொல்லலை, இருக்குன்னு சொல்லலை. ஆனால் இருக்குன்னு நம்பிக்கிட்டு, இருக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு மக்களுக்கு நன்மை செய்வோம்னு நினைக்கிறேன் நான். இவ்வளோதான் இது. ஸோ இந்த ஆங்கிளில் நீங்கள் இந்த பில்லி சூனியத்தை நீங்கள் அணுகும்போது இல்லைன்னு தான் என்னால் சொல்ல முடியும். இது வந்து ஒரு தீய செயலாக தான் பார்க்க முடியும். இது வந்து நம்ம இதில் உண்மையாகவே இது இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்படி இருந்துச்சுன்னா நீ வந்து யாரை வேணாலும் அடித்து காலி பண்ணலாமே, முடிச்சு போயிட்டே இருக்கலாமே. இது எப்படி இது சாத்தியம் இல்லை. இந்த செய்வினை அப்படிங்கிற தமிழ் வார்த்தையை இந்த மாதிரி தப்பான விஷயமா வந்து மாற்றிட்டாங்களேங்க. அதாவதுங்க, செய்வினை அப்படிங்கிறது வந்து செய்யறதுக்கான வினை. இது வந்து ஒரு சாமானிய வார்த்தை. அதை வந்து தூக்கி இது கூட பிளாக் மேஜிக் கூட வைக்கிறேன். இல்லை இன்னொன்று இருக்குது. சித்த மருத்துவத்தில் ஒரு விஷயம் இருக்குது. இது மன்னர் கூட ஒரு சில இடங்களில் சொல்லியிருப்பார். தீண்டாசேரிகளை பற்றி விளக்கம் கொடுக்கும்போது ஒரு இதில் சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, தீண்டாசேரின்னு சொல்லி சோழர்கள் காலத்தில் குறிப்பு இருக்குது. அப்படின்னொடனே இவங்க வந்துட்டு தீண்டத்தகாதவர்கள்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க பாருங்கன்னு சொல்லி தமிழர் காலத்திலேயே அப்படின்னு குழப்புறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது மருத்துவ மக்கள் வாழ்ந்த பகுதியை தான் குறிக்குது. மருத்துவ மக்களில் அந்த காலத்தில் தமிழர்களிடம் தீண்டுபவர், தீண்டாதபவர் அப்படின்னு ஒரு பிரிவு இருந்தது. அதாவது என்னென்னா, இன்றைக்கி கொரோனா மருத்துவர் எப்படி பார்க்குறாங்க, அவர் டச் பண்ணி மருத்துவம் பார்ப்பார். அப்போ இந்த பரவக்கூடிய நோய்களை மருத்துவம் செய்யறதுக்குன்னு ஒரு தனி கம்யூனிட்டி இருந்திருக்காங்க. அவங்க அதாவது ப்ரொஃபஷன், கம்யூனிட்டி இந்த சென்ஸ் பை ப்ரொஃபஷன் அவங்க என்னென்னா தொட்டு சிகிச்சை பண்ண மாட்டாங்க, தொடாமல் சிகிச்சை பண்ணுறதுக்குள்ள நிபுணர்கள் அவங்க. ஸோ வந்து நோய்வாய்ப்பட்ட மக்களை இல்லை இந்த மாதிரி பேண்டமிக் டைமில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்குன்னு இருக்கிற மக்கள் தான் அவங்க தான் தீண்டார் அவங்க பேர். ஸோ அவங்க வாழ்ந்த அந்த மக்கள் ஒன்றாக வாழ்ந்தது தான் தீண்டார் சேரி. இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த தீண்டார் சேரின்னு இவங்க பதிவில் இருக்குன்னு இதை பார்த்தீங்களா, தீண்டார்னா தீண்டத்தகாதவங்க இருந்ததுன்னு அப்படின்னு சொல்லி மக்களை பிரித்து வச்சிருக்காங்க பாருங்கன்னு சொல்லி குழப்பிட்டாங்க. வேணும்னே பொய்ய தெரியும் அவங்களுக்கு. தீண்டார்களை பற்றி வெவ்வேறு குறிப்புகள் வருது இருக்கு. அப்புறம் இப்போ நான் கேட்குறேன், பார்ப்பன சேரின்னு இருந்துச்சு. இவங்க என்ன சொல்லுவாங்க, சேரினாவே மக்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அப்படின்னு. சேரி அப்படின்னா ஒரு தொழில் செய்யக்கூடிய மக்கள் ஒன்றாக வாழ்ந்தாங்கன்னா அவங்கள அந்த இடத்த சேர்ந்து வாழ்தல். ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு, அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி. அது அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பூர்னா ஒரு பொற்கொள்ளர்கள் மட்டுமே வாழக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா அது கொள்ளர்ச்சேரின்னு இருக்கும். புரியுது. இப்போ கொள்ளர்ச்சேரினா கொள்ளர்கள் மட்டும் அதிகமாக சேர்ந்து வாழக்கூடிய பகுதியாக இருக்கும். அப்போ அங்கே போனேன்னா நகை செய்கிறவங்க இருப்பாங்க, தச்சர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அதே போல் இங்கே தீண்டர்கள், அதாவது தீண்டாத மக்கள், அதாவது தொட்டு மருத்துவம் பார்க்காத தீண்டார் வாழ்ந்த சேரி தான் தீண்டார் சேரி. இந்த தீண்டார் சேரியை வந்து தப்பாக இது பண்ணுறாங்க. இப்போ இந்த தீண்டார்கள் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, தொட்டு சிகிச்சை பண்ண மாட்டாங்க. அப்போ தொடாமல் சிகிச்சை பண்ணுறதுக்கு சில குறிப்புகள் இருக்குது. சில அந்த ஸ்மோக் பண்ணி அதன் மூலிமா, அந்த புகையின் மூலிமா மருத்துவம் பார்க்குறதா இருக்கட்டும், தொடாமையும் வந்து சில இதுகளை செய்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. இந்த சிகிச்சையை வந்து பிற்காலத்தில்
தவறாக சில பேர் சூனியம்னு நினச்சிக்கிறாங்க. ம். புரியுதா? இதுவும் தப்பு. இது வந்து ஒரு சிகிச்சை முறை. தொட்டு சிகிச்சை பண்ணுறதும் இருக்குது, தொடாமல் சிகிச்சை பண்ணுறதும் இருக்குது. இந்த தொடாமல் சிகிச்சை பண்ணுற முறைகளை வந்து இது வந்து ஒரு மாதிரி அந்த பிளாக் மேஜிக் டெக்னிக்குங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் தப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பொய். அதுக்கும் அந்த இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ இதுதான் அங்கே இருக்க விஷயம். உதாரணத்துக்கு நீங்கள் ராபிஸை வந்து இந்த வேர்வுல்ஃப் மாதிரி இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னது பயோவார் தான் அப்படின்ற நிறைய பேர் சொல்லிட்டே இருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, இந்த ஹனி ட்ராப் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுதான் வந்து இந்த இவங்க அந்த வசியம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய வியாபாரம் இருக்கு பாரு. அந்த பொண்ணு என்ன விரும்பல, அந்த பொண்ணு என்ன விரும்பல, அந்த ஆம்பளை, அதுக்கு இன்னும் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பாருங்க எப்படிலாம் ஏமாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லிட்டரலி ஒரு பொண்ணுக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னா அந்த பொண்ணை பிடிக்க வச்சிட முடியும்னு நினைக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம். அதுக்கு நீ எஃபோர்ட் போட்டிங்கன்னா மேபி அந்த பொண்ணு வந்து பரவாயில்லையே நமக்காக அந்த 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 ஏதோ அந்த வந்து தொடர்ந்து ஸ்டாக் பண்ணிலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று கிறுக்குத்தனம் பண்ணி பல்ட்டி அடிச்சு கில்ட்டி அடிச்சு ஏதோ ஒன்று பண்ணி கடைசி அந்த பொண்ணு சரி ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தலையாட்டி ஒத்துக்குதுன்னு வைங்க. அப்படி தான் ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஆகுமே ஒழிய, மித்தபடி இது எப்படி இது வந்து ஒரு வசியம் வச்சுட்டாருன்னா வந்து எல்லாம் பெண்கள் அப்படியே மயங்கி நம்ம மேலே வந்துருவாங்க அப்படின்னு அவர் நோக்கி அப்படியே நடந்து போயிடும். இது என்ன பேச்சு இது? ஸோ இது பெண்களை இழிவுபடுத்துறது இல்லையா? இது பெண்களை இழிவுபடுத்துறது இல்லையா? இன்னொன்று என்னன்னாங்க, நோக்குவர்மம்னு ஒரு கலை என்பது ஆதி காலத்தில் இருந்துச்சு. இது நம்ம மறுக்கலை. இந்த நோக்குவர்மங்கிறது ஹிப்னோடைஸ். இப்போ ஹிப்னோடைசம் பண்ணுறாங்கல்ல, இந்த ஹிப்னோட்டிசத்தோடைய ஒரு டெக்னிக் தான், அந்த காலத்து டெக்னிக் தான் நோக்குவர்மம். இதுவும் வந்து டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிட முடியுமாலாம் தெரியல. ப்ராசஸ் அது வந்து ஹிப்னாட்டிசம்ங்கிறது அது ஒரு டைம் எடுத்து உங்களை அப்படியே கொஞ்சம் உங்களோட அந்த செடிட்டிவ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த ஹிப்னாட்டைஸ் பண்ணி அதை செய்ய வைக்க முடியும். அது வந்து அறிவியலால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறைமை தான், ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு முறைமை தான். இந்த ஹிப்னாட்டிசமில் தமிழர்களிடமும் இந்திய மக்களிடமும் இருந்த ஒரு முறை தான் நோக்குவர்மம். நம்ம குறிப்பாக தமிழர்கள்ட்ட அதிகம் அது. ஸோ இந்த நோக்குவர்மம் மூலமாக அந்த காலத்தில் பெண்களை வந்து அவங்கள வந்து ஒரு உளவியல் குழப்பத்துக்குள்ள கொண்டு போய் அவங்கள வந்து தன் வசப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததாக நம்பப்படுது. அதை உடைக்கிற விதத்தில் தான் பெண்கள் வந்து சிகப்பு கலரில் பொட்டு வந்து வைக்கணும். சிகப்பு கலரில் பொட்டு இங்கே வச்சிங்கன்னா இந்த ஹிப்னோடைஸ் பண்ணுறவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் பெண்கள் வந்து பொட்டை வந்து இந்த நடுவில் தீல வைக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கான பாசிபிலிட்டி ஓரளவுக்கு, ஏன்னா ஹிப்னாட்டிசம்ங்கிறது ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக்கை வந்து நோக்குவர்மம் மூலமாக பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இப்போ ப்ரூஃபும் இருக்குது, ஒரு சில ப்ரூஃப் இருக்குது. நோக்குவர்மம்ங்கிறது ஒரு சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்குது. இன்னும் நிறைய அந்த சைனீஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கலாம் வந்து நோக்குவர்மத்தை இன்னும் கொஞ்சம் பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. நம்ம ஊர்லேயுமே நோக்குவர்மத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் வட்டத்தில் கூட அந்த கலையை விடாமல் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் முறை தவறி அதெல்லாம் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் மேபி ஒரு காலத்தில் அதை முறை தவறி பயன்படுத்தியவங்க எவனாவது ஒருத்தன் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டெக்னிக்லேருந்து பெண்களை யாரும் தவறாக பயன்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பொட்டு வைக்கிறதுங்கிற அந்த ஒரு கலாச்சாரமோ இதுவோ வந்து ஒரு இதாக வந்திருக்கலாம். இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த நோக்குவர்மம் அப்படிங்கிறது அது ஒரு ஹிப்னாட்டிசத்துக்கான ஒரு மருத்துவ, அதுவும் ஒரு மருத்துவ முறை தான். அது மன தத்துவ ரீதியான மருத்துவத்திற்கான ஒரு பயிற்சிங்க இது. இப்போ இன்றைக்குமே ஹிப்னாட்டிசத்தை செய்கிறது யாருங்க? அன்றைக்கும் அதாங்க பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி சித்தர்கள் பண்ணுவாங்க. அவங்க அதாவது சித்தர்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். அவங்க மருத்துவராகவும் இருப்பாங்க, அவங்க சைக்காட்ரிஸ்டாகவும் இருப்பாங்க, ஓரளவுக்கு எல்லா விஷயத்திலும் வந்து நிபுணர்களாக இருந்தவர்கள் தான் சித்தர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பேசிக்காக ஒரு மனிதனுக்கு தேவையான, அந்த காலத்தில் தேவையான எல்லா விஷயத்தையும் நல்லது கெட்டதெல்லாம் அவங்களுக்கு கைட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு நல்ல வழி சொல்கிறது, நல்ல புத்தி கொடுக்குறதா இருக்கட்டும். அன்றைக்கி அதனால தான் சித்தர்கள்கிட்ட போய்ட்டு ஒரு நல்லது கேட்பாங்க. இன்றைக்குமே அந்த பழக்கம் இருக்குது. நீங்கள் ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர் இருந்தாலும் கூட அவங்ககிட்ட போய்ட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நல்லது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைன்னா அவங்ககிட்ட போய் ஒரு மனக்குறையை சொல்லும்போது அவங்க சில சொல்யூஷன்ஸ் சொல்லுவாங்க. அன்றைக்கி அது அப்படி தான். அன்றைக்கி அதுதான் நம்ம தமிழ் ட்ரெடிஷனாக இருந்துச்சு. அங்கே சித்தர்களாக இருக்கவங்க அறிவில் சிறந்தவங்களாக இருப்பாங்க. ஸோ ஒரு சொல்யூஷனை வந்து தெளிவாக கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் அவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு போவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க சொல்லுவாங்க. அவங்ககிட்ட இந்த கலைகள் இதெல்லாமே தெரியும். அவங்க வந்து இந்த ஹிப்னாட்டிசத்து மூலிமா ஒருத்தனுக்கு மனக்கோளாறு இருக்குன்னு வைங்க, உளவியல் கோளாறு இருக்குன்னு வைங்க, அவங்களால சரி செய்வாங்க. இப்போ சில பேர் வந்து நான் பேய பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி எதையாவது பார்த்து பயந்து போய் நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் சில நேரங்களில் ஏதாவது நம்ம படிச்சுட்டு இருப்போம். நைட்லாம் உட்காந்து அப்போல்லாம் காலேஜ் ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் கொஞ்சம் லேட் நைட்லாம் படிக்க, காலேஜ்லாம் சில டைம்ஸ் ரூமில் தனியாக உட்காந்து படிக்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும். அப்போ வந்து நைட் இந்த பாத்ரூம் போகிறது, நம்ம உங்களுக்கு தெரியுமில்ல இந்த காலேஜோட இந்த காரிடார் இதெல்லாம் போகும்போது ஏதாவது ஒரு தூரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு மாதிரி வெள்ளையாக ஏதாவது ஒன்று ஃபீல் ஆகும். நம்ம அதை பார்த்துட்டோம்னா அது ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அதுதான் நம்ம முடிவு பண்ணிக்குவோம். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எவனாவது ஒருத்தன் காய வச்சிருப்பான் துணியை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும்.
அது இதெல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் மாதிரியே இருக்கும், ஆனால் தான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செடியாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு செடியோட கை பார்க்கறதுக்கு அந்த ஒரு ஆள் உட்காந்து நம்மள அப்படியே கை காமிச்சு கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு கத்தாழை செடியிலேருந்து ஏதாவது ஒரு இது காம்பு ஆடிக்கிட்டு இருக்கும். இது மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு, நமக்கே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது மாதிரி பார்த்துட்டு பேயை பார்த்துட்டேன் இதை பார்த்துட்டேன்னு பயந்துட்டு இருப்பாங்க, உளவியலாக அடிபட்டுருவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து சில உளவியலாகவே ஒரு உளவியல் இதுலேயே பேயை ஓட்டுறதுங்கிற ஒரு டெக்னிக் ஒன்று இருக்குது. அதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் என்னன்னா அதிகமாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு ஒரு நிலைக்கு போயிடுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது, அவங்க குடும்பத்துக்குள்ள சிக்கல்கள் 1000 பிரச்சனை இருக்குன்னா அவங்க அந்த பிரச்சனைக்கு வந்து வேற ஒரு காரணம்ங்கிற மாதிரி காமிச்சு ஏதோ ஒரு காரணம்னு சொல்லிட்டு பேய் வந்துருச்சு, பேய் பிடிச்சிருச்சு, அது மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க ரேஷனலாக. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேயை அடிச்சு விரட்டுற மாதிரி பேய் அடிக்க மாட்டாங்க. யார் அடிப்பாங்க? ஐயோ, ஆளை தான் அடிப்பாங்க. ஆளை போட்டு வேப்பலையில் போட்டு சாத்தி பேய் போயிடுச்சு போயிடுச்சு ஓடுது போய் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களோட உளவியலாகவே அவங்க நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. பேசிக்காக சந்திரமுகி படம் பார்த்தீங்களே, அதே கதை தான். சந்திரமுகியில் அதை தான் கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்து காமிச்சிருப்பாங்க. டாக்டர் சரவணன் தானே, அதே கான்செப்ட் தான் அது. நான் என்ன சொல்கிறேன், அவங்க பேயின்னு அவங்க நம்புறாங்கல்ல, அதை அவங்க நம்புகிற இடத்துக்குள்ளேயே போய் பேய் ஓடிடுச்சுன்னு சொல்லிடுறது. இதெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு மனோதத்துவ முறையின் அடிப்படையில் அன்றைக்கி இருந்த ஒரு எளிய மக்களுக்கான சிகிச்சை முறையாகத்தான் இவைகள் எல்லாம் நம் மக்கள் மத்தியில் இருந்துச்சு. இன்றைக்கி அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை தூக்கி நம்ம ஓரம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் வியாபாரம் பண்ணுறாங்க மக்களோட. இப்போ நான் என்ன கேட்குறேன், சந்திரமுகி படத்தை பேய் படம்னு சொல்லுவீங்களா இல்லை சைக்காட்ரிக் படம்னு சொல்லுவீங்களா? த வே யூ see it. புரியுதா? இதே தான் இந்த சடங்குகளுக்கும் த வே யூ see it. இதை நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை வெளியிடுறதுக்கான ஒரு இடமாகவும், அவங்களுக்குள்ள மனக்குமுறல்களை வந்து அந்த சாமி ஆடும்போது மனசுக்குள்ளே இருக்கிறதுலாம் வந்துடும். புருஷன் வந்து செய்கிற தப்பு எல்லாத்தையும் வந்துட்டு தட்டி கேட்குற ஒரு தைரியம் அவங்களுக்கு அங்கே வந்துடும். அதுக்கு முன்னாடிலாம் புருஷன் வந்து ஏதாவது பப்ளிக் ஸ்பேஸில் ஒரு சாமி வந்து ஆடுங்குன்னு சொல்லும்போது என்ன ஆகும்? எதுவும் பண்ண முடியாது. கும்பிடு அப்படின்னா கும்பிட்டு இருப்பாங்க. அவர் உடனே என்ன சொல்லுவோம், நீ வந்து உன் பொண்டாட்டி ஒழுங்காக நடத்துறது இல்லையா, இன்னும் ஆமாம் இல்லை அவள் புடவை கேட்டு நீ வாங்கி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு அவளுக்கு ஒழுங்காக வாங்கி கொடு, அவள் தான் உன் வீட்டுக்கு வந்த குலதெய்வம், அவளை வந்து நீ அசிங்கப்படுத்தி அளவு வச்சுட்டு எனக்கு வந்து நீ என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்க ஓங்கி ஒரு பொழியின்னு ஒரு அறை. பார்த்துருக்கீங்களா இல்லையா ஊர்களில் நடக்குது? இதோட யாரோட ஃப்ரஸ்ட்ரேஷன் யோசிங்க. பெண்கள் அன்றைக்கி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை வெளியிடுறதுக்கான ஒரு இடமாகவும் இருக்கும். அதே போல் ஊர் தலைவர்கள் வந்து அந்த ஊர் மக்களை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா அதையும் கடவுளுடைய வார்த்தைகளால் கடத்துவாங்க, அருள் மூலயமா கடத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஊரே சேர்ந்து குளம் வெட்டணும், குளம் வெட்டுனா எவனாவது வெட்டுவானா? குளம் வெட்டினா தான் விவசாயம் பண்ண முடியும், அப்போ தான் எல்லோரும் நல்லா இருக்க முடியும். ஆனால் எல்லோரும் வந்து வேலைக்கு வரணும்ல. அன்றைக்கி எப்படி யாரை வேலைக்கு வர வைக்க முடியும்? எல்லாம் வேலைக்கு சம்பளம்லாம் வேலைக்கு வேணால் வந்துருவானா? ஒரு கோடி தேர்தலுக்கு அப்போ என்னன்னா, அப்போ எல்லோரும் வரணும், எல்லாம் பண்ணணும். அப்போ என்ன உடனே என்னென்னா சாமி இறங்கிட்டு சாமி ஆடுறது தப்புன்னு சொல்ல, பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜிக்கல் ஆங்கிளையும் யோசிங்க. அப்போ என்ன உடனே என்ன சொல்லுவாங்க, டக்குன்னு வந்துட்டு, ஏண்டா எனக்கு தண்ணி இல்லாமல் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த கருப்பனுக்கு தண்ணி எங்கடா? ஏண்டா ஊரே காஞ்சி கிடக்கு, கருப்பை மட்டும் செழிப்பாக இருப்பானா? கருப்பனுக்கு வெட்டுறா தண்ணியை, ஏரி வெட்டுங்கடா. ஏரி வெட்டு சுமக்க முடியாதா? மண் அள்ள முடியாதா உன்னால்? ஏண்டா அவங்க ஒரு 2-3 பேர் அவங்க ஊர்க்காரன் இருப்பான், ஏண்டா கருப்பையா நீ மண் அள்ள மாட்டியா? நீ கருப்பனோட கோபத்துக்கு ஆளாக போறியா? ஐயா அள்ளிடுறேன் இத்தனை பேரை வச்சு நான் அள்ளிடுறேன். எல்லாம் ஒத்துக்குவாங்க, நான் இவ்வளோ காசு கொடுக்குறேன் அங்கேயே ஒத்துக்குவான். அடுத்த முறை நான் வரும்போது அந்த ஊரில் செழிப்பாக இருக்கணும்டா, தண்ணி நம்பி இருக்கணும்டா குளத்தில், கருப்பு குறி சொல்லிட்டு போயிடும். அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஊரே சேர்ந்து செய்வாங்க. கோயில் விழா ஊரே கூடணும்ல, எல்லாரும் காசு போட்டு தானே கோயிலில் விழா எடுக்க முடியும். பூசாரி மட்டும் என்ன பண்ண முடியும்? பூசாரி சாமி ஆடிடுவார், சொல்லிடுவார். ஒரு நல்ல விஷயம் அது ஊர் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது கடவுள் வந்து சொன்னால் தான் கேட்பாங்க இவங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு ஆங்கிள் டீப்பாக நான் போனேன்னா, கடவுள் நம்பிக்கையும் நரகம் கெட்டது நல்லது கெட்டது இதெல்லாம் கடவுள் நம்மக்கிட்ட சொல்லிட்டு போனாருங்கிற ஒரு பிலீஃப் இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சைக்காலஜி என்ன? ஒழுங்காக இருக்கணும், மற்றவங்க நீங்கள் சொன்னால் கேட்பேண்ணா. நீங்கள் வரும்னு வந்து சொல்கிறீங்க, இப்படிலாம் இருக்குடா, இது நீ யாரா சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறான்ல, வேணும்ட்டே தப்பு தான் பண்ணுவாங்க. இப்போ கடவுள் சொல்கிறாருங்கும் போது பயபக்தி இருக்குமோ அப்படின்னு பயந்துட்டு ஒரு பயம் வருதுல்ல, தப்பு பண்ணால் நரகத்துக்கு தள்ளிடுவாங்களோ, சாட்டேடி விழுவுமோ, இந்த ஒரு பயம் இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு சைக்காலஜி இருக்குல்ல. இது மதங்களுடைய உருவாக்கத்திற்கு இது மதங்களில் மட்டும் இல்லை, இது ஆக்சுவலாக மனிதர்களுக்கு தேவை. இது ஸ்ட்ரக்சர் சொசைட்டி. இந்த மனிதர்களுக்கு இந்த நம்பிக்கைகளின் மூலமாக ஒரு கட்டமைப்பையும் ஒரு ஒழுங்கையிலும் நம்மளால் கொடுக்க முடியுது. ஸோ இதை வந்து இது எல்லா ட்ரெடிஷன்லையும் இது நம்மளால் இந்த சிமிலாரிட்டிஸ் பார்க்க முடியும். கண்டங்கள் கடந்து இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலையும் இந்த விதிகளும் இந்த நியதிகளும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியுதுல்ல. ஸோ இந்த இதில் நீங்கள் இதை பார்க்கணும். அதனால் இதெல்லாம் இந்த பில்லி சுனியம் அது இதுங்கிற நம்பிக்கைகள்லாம் ஓரம் வச்சுட்டு
இந்த பில்லி சூனியை வைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான் பாருங்க, அவன் ரொம்ப ஆபத்தானவன். அவனை மாதிரி ஆட்கள் ரொம்ப ஆபத்தானவங்க. ஸோ உங்களுக்கே தோணும் இவனை வந்து நாசமாக்கணும் அப்படின்னு யாராவது தோணுச்சுன்னா முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கங்க, ரொம்ப தவறானவன் நீ. உன்னுடைய தவறான சிந்தனைகளை மாற்றுறது தான் நீ வந்து இறைவனை நாடணும். நீ வந்து பில்லி சூனியை வச்சு ஒருத்தனை வீழ்த்திடலாம்னு நீ நினைக்கிற பாரு, நீ ஏண்டா நீ பில்லி சூனியை வச்சனா கடவுள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? ஏண்டா ஒரு சூனிய பொம்மை உண்மையாக இருக்குங்கிற பட்சத்தில் அத்தனை கோயில்களையும் அவ்வளோ இதுலேயும் அத்தனை உலகம் முழுக்க இருக்க நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய கடவுள் உண்மையாக இருக்காதா? யோசி. தம்மா துண்டு பில்லிச்சூனிய உண்மை, உனக்கு அவ்வளோ பெரிய எல்லாரும் வழிபடுற கடவுள் உண்மையே இல்லாமல் போயிடுமா? இப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா உனக்கு கடவுள்? வச்சு தம்சம் பண்ணிட்டு போயிடும் உன்னை. ஸோ அதை மனசில் ஏற்று தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பான இதில் போய்ட்டு இதில் இந்த தவறான நம்பிக்கை இதை கண்டு நீ பயப்படவும் தேவையில்லை. நான் அதே சொல்ல நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்கீங்களா, பில்லிச்சூனி வச்சுருவாங்க அது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பயம் இருக்குன்னா அதில் ஒரு வியாபாரம் இருக்குது. நீ பயந்தினாலும் வியாபாரம் இருக்குது, கெட்ட சிந்தனை நீ நோச்சினாலும் வியாபாரம் இருக்குது. இது எடுக்கிறேன்பா வைக்கிறேன்பா, இது எதுக்கு எடுக்கிற எதுக்கு வைக்கிற, இங்கே எடுக்கிறதுக்கு ஒரு மயிர் இல்லை வைக்கிறதுக்கு ஒரு மயிர் இல்லை. நீ உண்மையாக இருந்தீங்கன்னா இறைவனுடைய கிருபை இறைவனுடைய அருள் உனக்கு இருக்கும். இதை தான் என்னால் சொல்ல முடியும். ரைட். ஒரு பகுத்தறிவு நிஜமாக ரேஷ்னல் திங்கிங்கோட ஒரு எபிசோடு. வெரியாரிஸ்ட்டுகள் கூட இப்படி ஒரு எபிசோடை வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. மிக்க நன்றி பாரு. நன்றி.